Greetings to all my 6th standard students. இன்னைக்கு கிளாஸில் நம்ம 6th ஸ்டாண்டர்டில் பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூல் புக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி டே 1 டே 2ன்னு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். சரியா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே 1ல் இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தோன்னா சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை நீங்கள் பேர்டனாக நினைக்கக்கூடாது. ரொம்ப என்னடா அந்த ஹாலிடேஸில் போய் நமக்கு இந்த ஒர்க்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்காம ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிங்கன்னா நம்ம வி கேன் லேர்ன் மோர் வேர்ட்ஸ். சரியா? நம்ம நிறைய வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்க முடியும். இப்போ ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த வேர்டுக்கு எத்தனை மீனிங் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ஆப்போசிட்ஸ் இருக்கணுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் 1ல் பாருங்கள், ஐ வாக் ஸ்லோலி டு த ஸ்கூல், ஐ வாஸ் ஸ்டாண்டிங் அண்டர் த ட்ரீ. சரியா? இப்போ பாருங்கள், வாக்டு அப்படின்ற வேர்ப் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு வேர்ப் கொடுத்துருக்காங்க. பி பாருங்கள், த பேபி க்ரால்டுனா என்னென்னா தவந்து போகிறது. ஓகேவா? த மங்கீஸ் வேர் ஜம்பிங். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹி காட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் ரன்னிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இப்போ உங்களுக்கு ரன்னிங்னா என்னன்னு தெரியும், ஜம்பிங் தெரியும், ஸ்டாண்டிங் தெரியும், வாக்கிங்லாம் உங்களுக்கு தெரியும். க்ரால் அப்படின்ற வேர்டு ஒரு சிலர் புதுசாக இன்றைக்கி தான் லேர்ன் பண்ணுவீங்களா இருக்கும், சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். க்ரால் அப்படின்னா தவந்து போகிறது. த பேபி இஸ் க்ராலிங். ஓகேவா? தவந்து போகிறது. ஓகே, இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், நடப்பை. பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நடப்பை, வாக்கிங். அப்போ பேபி என்ன பண்ணும், க்ரால். த ஸ்னேக் இஸ் க்ராலிங். ஸ்னேக் என்ன பண்ணும், க்ரால் பண்ணும், ஊர்ந்து போகும். பார்த்துருக்கீங்களா? ஓகே, அந்த மாதிரி சொல்கிறத நம்ம க்ரால்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், மேலே எக்ஸாம்பிள்ஸ்னு ஒரு ப்ராக்கெட்டில் மார்ச்சிங், ரன்னிங், ஜம்பிங், ஸ்டெப்பிங், ஸ்டாண்டிங், க்ராலிங், வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே என்னது, ரிலேட்டட் டு வாக், மூவ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, மூவ் பண்ணி போகிறதுக்கு இந்த வேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இது எல்லாமே ஒரே மாதிரி கிட்டத்தட்ட சினானிம்ஸ் வேர்ட்ஸாக வரும். இப்போ பாருங்கள் கீழே, இஃப் த டூ வேர்ட்ஸ் ஹாவ் த சேம் மீனிங் ஆஃப் ஒன் அனதர் இட் இஸ் செட் டு பி சினானிம்ஸ் வேர்ட்ஸ். ஒரே மாதிரி மீனிங் அர்த்தம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது சினானிம்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஃபஸ்ட்டு சினானிம்ஸ்னால் என்னது, சேம் மீனிங், ஒரே மாதிரி அர்த்தம் இருந்துச்சுன்னா அதை நம்ம சினானிம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அவங்க ஜம்ப்ன்ற வேர்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜம்ப்னா என்ன சொல்லுவோம், நம்ம குதிக்கிறதுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், லீப்னாலும் என்ன அர்த்தமா, குதிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? லீப்னா என்னது, குதிக்கிறது, தாவுறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லாங் ஜம்ப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ஜம்ப் ஓடி வரும்போது என்ன பண்ணுவோம், அந்த ஊடால இருக்க ஸ்டிக்கை ஜம்ப் தாவுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லீப்புன்னு சொல்கிறாங்க. சரியா? ஜம்புக்கு என்னென்ன மீனிங் இருக்குது, லீப்னு இருக்குது. அடுத்து பவுன்ஸ்னால் எவ்வி குதிக்கிறது. சரியா? இப்போ இந்த ரப்பர் பால்லாம் போட்டோன்னா என்ன ஆகும், கீழே ஒரு அடி அடிச்சோன்னே அப்படி மேலே எவ்வும். இதே நீங்கள் பார்க்லாம் போனீங்கன்னா அந்த ஜம்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு சீட் மாதிரி கொடுத்துருப்பாங்களா, நீங்கள் ஏறி ஜம்ப் பண்ணும்போது நம்ம என்னது மேலே தவுற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, அது பவுன்ஸுன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், ஹாப்னா குதிச்சு போகிறது. ஓகேவா? நம்ம அந்த என்னது காம்படிஷன்லாம் விளையாடும் போது என்ன பண்ணுவோம், குதிச்சு போவோம், அதுதான் ஹாப்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போது இந்த ஜம்ப்புன்ற வேர்டுக்கு என்னென்ன மீனிங்ஸ் இருக்குது, லீப் இருக்குது, பவுன்ஸ் இருக்குது, ஹாப்பு. பாருங்கள், ஒரு வேர்டுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ராக் இருக்குது, ஒரு தவளை குதிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா த ஃப்ராக் இஸ் ஜம்பிங்னு சொன்னால் கரெக்டாக இருக்காது. த ஃப்ராக் இஸ் லீப்பிங். சரியா? ஹாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்து இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு வேலியை தாண்டுது அப்படின்னு சொன்னால் த லேம்ப் இஸ் லீப்பிங் ஓவர் த ஃபென்ஸ். ஓகேவா? அதை தாண்டுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஒரு வேர்டுக்கு இத்தனை மீனிங் இருக்குது. சரி, அது மாதிரி இன்றைக்கி வேர்ட்ஸை தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி இப்போ பாருங்கள், ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். ஆன்டனிம்ஸ்னால் என்னது, ஆன்டனிம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஹாவ் ஆப்போசிட் மீனிங்ஸ். எதிர்ச்சொல்லாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அண்ட் ரைட் வெதர் ஈச் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் சினானிம்ஸ் ஆர் ஆன்டனிம்ஸ். இங்கே கீழே பேராக வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
அந்த பேர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து சினானிம்ஸா அல்லது ஆன்டனிம்ஸா அப்படின்னு நம்ம சொல்லணும். இஃப் யூ நீட் கேன் ரெஃபர் த டிக்ஷனரி. இப்போ நம்ம சில வேர்ட்ஸ் நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், சில வேர்ட்ஸ் நமக்கு தெரியலை அப்படின்னா வி கேன் ரெஃபர் த டிக்ஷனரி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி. இப்போ பாருங்கள், அக்ரினா ஓகே அப்படி சொல்கிறது, டிஸ்அக்ரினா இல்லை அது எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது என்னது, ஒரு ஆன்டனிம்ஸ். சரியா, எனக்கு பிளேஸ் பத்தலை, அதனால் நான் ஸ்மால் ஏ இங்கே வந்து ஏ மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆன்டனிம்ஸ்னு எடுத்து எழுதணும். சரியாம்மா? அடுத்து பாருங்கள், கோல்ட் ஆர் ஃப்ரீசிங். ரெண்டுமே என்னது, சில்லுன்னு ஆகுறது தான். ஓகே, அப்போ ரெண்டுமே சேம் அர்த்தமாக இருக்குது. அப்போ ஸோ சினானிம்ஸ். சினானிம்ஸுக்கு வந்து எஸ்ன்னு நான் போடுறேன், நீங்கள் சினானிம்ஸ்னு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஈஸி டிஃபிகல்ட். இந்த ஒர்க்கு ரொம்ப ஈஸி, இந்த ஒர்க்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஆப்போசிட்டாக பேசுகிறோம். ஸோ இது என்னது, ஆன்டனிம்ஸ். அடுத்து ஆர்கியூ ஸ்கபிள் அப்படின்னா என்னென்னா, ஆர்கியூனா நம்ம என்ன பண்ணுறது, விவாதம் பண்ணுறது சொல்லுவோம். ஒருத்தர் விவாத சண்டை போட்டுக்குவோம் இல்லையா, அப்போ ஸ்கபிள் அப்படின்றது என்னென்னா அதுவும் சண்டை தான். சரியா? ஸோ ரெண்டு அர்த்தமும் ஒரே மாதிரி இருக்கனால இது சினானிம்ஸ். ஆர்கியூவும் ஸ்கபிளும் சினானிம். அடுத்து பாருங்கள், கெஸ் எஸ்டிமேஷன். இப்போ நம்ம இப்போ கடைக்கு போகிறோம், ஒரு ட்ரெஸ் நம்ம வாங்க பார்க்குறோன்னா இது இவ்வளோ ரேட்டு இருக்கும் அப்படின்னு நம்மளாம் ஒரு கெஸ் பண்ணிக்குவோம். இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அல்லது ஜுவல்லரி ஷாப் போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு ஜுவல் எடுக்க போகிறோம் இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு எஸ்டிமேஷன் ஸ்லிப் தருவாங்க. இவ்வளோ வரும், கிட்டத்தட்ட இவ்வளோ ரூபாய் வரும், இதை விட கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சொல்கிறோன்னா நம்ம எஸ்டிமேஷன் சொல்லுவோம். அப்போ அதுவும் எப்படி, கெஸ்ஸில் தான் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டும் சேம் மீனிங்காக இருக்கிறனால இது சினானிம்ஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நம்பர் 6, பாட்டம் டாப். பாட்டம்னா என்ன, கீழே இருக்குது, டாப்னா மேலே. அப்போ ஆப்போசிட்டாக இருக்கா, ஸோ இது வந்து ஆன்டனிம். அடுத்து பாருங்கள், டயர்ட் எனர்ஜெட்டிக். டயர்டாக இருக்காங்க, அவங்க எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க அப்படி சொல்கிறது ஆப்போசிட், ஸோ ஆன்டனிம். அடுத்து பாருங்கள், கியூஜ் ஜைஜாண்டிக். கியூஜ், எலஃபண்ட் இஸ் அ கியூஜ் அனிமல். கியூஜ் அப்படின்னா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். சரியா? ஜைஜாண்டிக்னால என்ன சொல்லுவோம், ரொம்ப பெருசுன்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டும் ஒரே அர்த்தம் இருக்கனால இது சினானிம்ஸ். அடுத்து பாருங்கள், சிங்க் ஃப்ளோட். சிங்க்னா என்னது, மூழ்கிறது, தண்ணிக்குள்ளே. இப்போ நம்ம ஏதாவது கல்லை தூக்கி போடுறோன்னா அது என்ன பண்ணிடும், உள்ளே போய் முங்கிடும். சரியா? இதே நம்ம பேப்பர் போட்டு அல்லது பால் ஏதாவது உள்ளே போடுறோன்னா அது என்னது, மேலே மிதக்கும், ஃப்ளோட் ஆகும். சரியா? ஸோ ஆப்போசிட்டாக இருக்குது, இது வந்து ஆன்டனிம்ஸ். அடுத்து பாருங்கள், விண்டி காம். விண்டி டேனா என்னது, நல்லா பயங்கரமாக காற்றடிக்குதுன்னா மரம்லாம் சில சத்தம் கொடுக்கும். ஓகேவா? இப்போ அதோட ஆப்போசிட் என்ன, காம், அமைதியாக இருக்கிறது. அப்போ இது என்னது, ஒரு ஆன்டனிம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ரீரைட் த ஃபாலோயிங் பேசேஜ் யூஸிங் சினானிம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஈச் வேர்டு இன் போல்டு. இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபில் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து போல்டு லெட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த போல்டு லெட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், we are going to write a synonyms for that போல்டு வேர்ட்ஸ். ஓகேவா? அந்த வேர்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம சினானிம்ஸ் எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், ராமன் வாஸ் அன் ஏஜ்டு மேன். இப்போ பாருங்கள், ஏஜ்டுனா என்ன சொல்லலாம், ஓல்டு, வயசானவங்க அப்படின்னு சொல்லலாம், ஓல்டு மேன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஏஜ்டுன்ற இடத்துக்கு பதிலாக ஓல்டுன்னு போடலாம். ராமன் வாஸ் அன் ஓல்டு மேன். சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதனால அதோட மீனிங் வர மாதிரியே நம்ம ஆன்சர் பண்ணணும். ஹீ நீடட் த எய்ட் ஆஃப் வாக்கிங் ஸ்டிக் டு வாக் அரவுண்ட் த கார்டன். எய்டுன்ற போல்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எய்டுனா என்னென்னா ஹெல்ப் பண்ணுறது, ஹெல்ப். ஹீ நீடட் த ஹெல்ப் ஆஃப் எ வாக்கிங் ஸ்டிக். தாத்தாலாம் பார்த்துருக்கீங்களா, தாத்தா சில பாட்டிலாம் வாக்கிங் போகும்போது தே ஹாவ் வாக்கிங் ஸ்டிக் இன் தேர் ஹேண்ட். அவங்க கையில் வாக்கிங் ஸ்டிக் வச்சுருப்பாங்க, லாங் ஸ்டிக்காக. தட் ஸ்டிக் ஹெல்ப்ஸ் தம் டு வாக் ஈஸிலி. அது வந்து ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு. ஸோ ஹியர் ராமன் நீடட் த ஹெல்ப் ஆஃப் எ வாக்கிங் ஸ்டிக். எய்டு மீன்ஸ் ஹெல்ப்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்கள், டு வாக் அரவுண்ட் த கார்டன்.
வாக் அப்படின்னா என்னது, அது நடக்கிறது நம்ம சொல்லுவோம். இதோட மீனிங் என்னென்னா ஸ்ட்ரோல்னு சொல்லலாம். ஸ்ட்ரோல் STROLL ஸ்ட்ரோல். ஸ்ட்ரோல்னாலும் வாக்கிங் தான் அர்த்தம். ஓகே. He loved visiting his beautiful garden every morning. இப்போ பியூட்டிஃபுல்ன்ற வேர்டை வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, போல்டு லெட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல் மீன்ஸ் ப்ரிட்டி, ரொம்ப அழகான ஒரு கார்டன். He loved visiting his pretty garden every morning. அவரோட அந்த பியூட்டிஃபுல்லான கார்டனுக்கு அவர் போகிறதுக்கு விரும்புவார். லவ்டுனா என்ன சொல்லலாம், ஹி லைக்டு சொல்லலாம், ஹி டிசையர்டு சொல்லலாம். சரியா, டிசையர்ட்னாலும் அதே சேம் மீனிங் தான். டிசையர்னா விருப்பம், லவ்டு லைக்டு எல்லாமே சேம் மீனிங். He would arise and take his tea and go out into the garden. Ariseனா wake up, எந்திரிக்கிறது. He would get up and takeனா என்ன சொல்லலாம், ஈட்டு சொல்லலாம், அல்லது ட்ரிங்க்குன்ற வேர்டு அந்த இடத்துல சொல்லலாம் நம்ம, அல்லது யூஸ்ன்ற வேர்டை கூட நம்ம சொல்லிக்கலாம். சரியா, he wake up and drink his tea and go outனா என்னது, கிளம்பி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அப்போ லீவ் அவுட். ஓகேவா, லீவ் அவுட் இன்டு த கார்டன். ஓகே, அடுத்த லைன், ஹி இரிகேட்டட் ஹிஸ் பிளான்ஸ் ஹிம்செல்ஃப். இரிகேட்டட் அப்படின்னா என்னென்னா வாட்டர், அந்த தண்ணி தெளிக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இதை பண்ணலாம். அது வந்து இரிகேஷன் சொல்லுவாங்க, இரிகேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இரிகேட்டட் அப்படின்னா தண்ணி தெளிக்கிறது, தண்ணி பாய்ச்சிறது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஸ்ப்ரிங்கிள்டு. ஓகேவா, இரிகேட்டடுக்கு பதிலாக ஸ்ப்ரிங்கிள், தண்ணி தெளிக்கிற மாதிரி அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹி வாண்டட் டு மெயின்டைன் ஹிஸ் கார்டன் க்ரீன் அண்ட் லவ்லி ஆல் த டைம். லவ்லி அப்படின்றது பியூட்டிஃபுல் சொல்லலாம், அல்லது அட்ராக்டிவ் சொல்லிக்கலாம். அடுத்தது பாருங்கள், த அதர் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி வர் ஹார்ட்லி இன்ட்ரெஸ்டடுக்கு என்னது இன்னொரு மீனிங் சொல்லலாம், இன்வால்வ்டு. ஒரு வேலையை நம்ம இன்வால்வ்மெண்ட்டோடு செஞ்சோன்னா அது ரொம்ப நல்லா முடியும். சரியா, ஆனால் இங்கே வந்து ராமன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அதர் மெம்பர்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிஸ் கார்டன். அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. சரியா, அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. ஹி ஆஃபன் தாட்னா என்னென்னா அவர் திங்க் பண்ணுறாரு, நினச்சி பார்க்குறாரு, நம்ம இறந்த பிறகு இந்த கார்டனை யார் பார்த்துக்குவா, என்ன ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா, நினச்சி பார்க்குறாரு. ஹி தாட்னா இங்கே என்ன சொல்லலாம், ஃபீல் பண்ணார், ஃபெல்ட்டுன்னு சொல்லலாம்ல. felt how his garden would be after he diedனா இறந்து போயிட்டா இந்த கார்டன் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பயர்டு அப்படி சொல்லலாம், அல்லது பாஸ்ட் அவே அப்படின்னு ஏதாவது ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆன்சர் பின்னால் கொடுத்துருக்கேன், இதை பாருங்கள். ராமன் வாஸ் அண்ட் ஓல்டு மேன். ஏஜ்டுன்னு நமக்கு கொடுத்துருந்தாங்களா, அதை நான் இங்கே வந்து ஓல்டுன்னு கொடுத்துருக்கேன். ஹீ நீடட் ஹெல்ப் ஆஃப் வாக்கிங் ஸ்டிக். எய்டுன்னு கொடுத்துருந்தாங்க, நம்ம இங்கே ஹெல்ப்புன்னு மாற்றிருக்கோம். சரியா, வாக்கு கொடுத்துருந்தாங்க, அது போல் ஸ்ட்ரோல்னு மாற்றிருந்தோம். லைக்குடுன்னு கொடுத்தாங்க, நம்ம அட்மையர்டு கொடுத்தோம். சரியா, பியூட்டிஃபுல் சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரிட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணோம். அடுத்து அரைஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம கெட்டப்ன்ற வேர்டு யூஸ் பண்ணோம். டேக் ஹிஸ் டீன்றதை ஈட் ஹிஸ் டீன்னு சொல்லலாம், அல்லது ட்ரிங்க் ஹிஸ் டீன்னு சொல்லலாம். சரியா, அண்டு கோ அவுட்னா நம்ம லீவ் அவுட்டுன்னு மாற்றிக்கிட்டோம். அடுத்து இரிகேட்டடோட மீனிங் என்ன சொன்னால் ஸ்ப்ரிங்கிள்டு, தெளிக்கிறது. சரியா, இப்போ நம்ம படத்துலலாம் பார்த்தோன்னா யாராவது மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா உடனே முகத்தில் தண்ணி தெளிப்பாங்கள, பார்த்துருக்கோம்ல. அது என்ன சொல்லுவான், ஸ்ப்ரிங்கிள்டு த வாட்டர் ஆன் ஹர் ஃபேஸ். ஓகேவா, ஹீ ஸ்ப்ரிங்கிள் த வாட்டர் ஆன் ஹர் ஃபேஸ், முகத்தில் தண்ணி தெளித்தாங்க அப்படின்னு சொல்கிறது. இங்கே என்னென்னா அவர் தண்ணி பாய்ச்சினார் அதுக்கு. ஓகே, அடுத்து ஹீ நீடட் டு ப்ரொடக்ட், இந்த இடத்துல 2 2 வந்துருச்சு, டு ப்ரொடக்ட் ஹிஸ் கார்டன் க்ரீன் அண்ட் பியூட்டிஃபுல் ஆல் த டைம். சரியா, நம்ம வந்து ப்ரிட்டின்ற வேர்டுக்கு பதிலாக பியூட்டிஃபுல் சொன்னோம், லவ்லின்ற வேர்டுக்கு பதிலாக. அடுத்து their family not interested சொன்னோமா, இன்ட்ரெஸ்டடுன்ற வேர்டுக்கு என்னது, இன்வால்வ்டு அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஹி ஆஃபன் தாட்ன்ற வேர்டுக்கு பதில் நம்ம ஃபெல்ட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஹி டைடுன்ற வேர்டுக்கு பதிலாக பாஸ்ட் அவேன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
சரியா? நம்ம பாருங்கள், ஒரு வேர்டுக்கு அதுக்கு நிகரான வேர்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். Circle the antonym for the words given on the left. இங்கே லெஃப்ட் சைடு some words they are given to us. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்டனிம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்டனிம்ஸ்னால் என்ன? ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், டுகெதர் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா? டுகெதர் அப்படின்னா சேர்ந்து இருக்கிறது. அப்போ அதோட ஆன்டனிம் என்ன? சேம் வராது. கம்பைனாக சேர்ந்து இருக்கிறது வராது. கலெக்டிவ்னாலும் சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் வராது. இப்போ ஆன்சர் இஸ் செப்பரேட். ஆன்சர் என்னது? செப்பரேட்டுன்றது தான் ஆன்சர். டுகெதர்னால் சேர்ந்து இருக்கிறது, செப்பரேட்னா பிரிஞ்சு இருக்கிறது. ஓகேவா? அடுத்த ரெண்டாவது வேர்டு பாருங்கள், ரிலாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸோட ஆப்போசிட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? லிபரல்னால் தனியாக சுதந்திரமாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது வராது, ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது வராது. ஆப்போசிட் என்னது? ஒரி. சரியா? அதோட ஆன்சர் என்ன? ஒரி. ரிலாக்ஸோட ஆப்போசிட் ஒரி. அவங்க ரிலாக்ஸாக இருந்தாங்க, இல்லை அவங்க ஒரியாக இருந்தாங்க, ரொம்ப கவலையாக இருந்தாங்கன்னு சொல்கிறோம்ல அது. அடுத்து பாருங்கள், அவாய்டுன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. அவாய்டுனா நிராகரிக்கிறது. ஓகேவா? எஸ்கேப் பண்ணுறது மீனிங் வரும், இக்னோர்ன்றதும் மீனிங் வரும், ஃபோர்ஸும் மீனிங் வரும். அவாய்ட் பண்ணுறது அதோட ஆப்போசிட் என்னது? அக்செப்ட். அவாய்டோட ஆன்டனிம் என்ன? அக்செப்ட். சரியா? அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ஆன்டனிம். அடுத்து பாருங்கள், ஃபேண்டசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடனே இமேஜின் பண்ணுறது. ஃபேண்டசி அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னா உடனே இமேஜின், கற்பனை பண்ணிக்கிறது. சரியா? அப்போது இங்கே பாருங்கள், அந்த ஃபேண்டசி அப்படின்றதுக்கு வர்ச்சுவல் வராது, ஆர்டிஃபிஷியல் வராது, இமேஜினரி வராது. அப்போது அந்த கற்பனையோட ஆப்போசிட் என்ன? ரியல். சரியா? ரியல்ன்றது தான் அதோட ஆன்டனிம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ரிவார்டுனா ஒருத்தவங்களுக்கு பரிசளிக்கிறது, ஒருத்தவங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி. அப்போ ஹானர்ன்றது மீனிங்காக வந்துடும். சரியா? ஹானர்ன்றது என்னது? மீனிங்கில் வந்துடும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. ப்ரைஸ்ன்றதும் ஒருத்தவங்களுக்கு ரிவார்டு, பரிசு வழங்குறது வராது, இது மீனிங்கில் வந்துடும். அவார்டும் மீனிங்கில் வந்துடும். அப்போ ஆன்டனிம் என்னவாக இருக்கும்? வெரி குட், பனிஷ்மெண்ட் அப்படின்றது தான் அதோட ஆன்சராக இருக்கும், ஆன்டனிம். சரியா? ஓகே, அடுத்தது போகலாமா? ஓகே, இங்கே பாருங்கள், ரீரைட் த போல்டு வேர்ட்ஸ் யூஸிங் சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ். இங்கே வந்து போல்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சினானிம்ஸும் இருக்கணும், ஆன்டனிம்ஸும் கண்டுபிடிச்சிட்டு we have to create a sentence for that words. சரியா? நம்ம ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சினானிமில் ஒரு சென்டென்ஸ், ஆன்டனிமில் ஒரு சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், they give ஃபார் எக்ஸாம்பிள், the bus departed on time. departed அப்படின்னா என்னென்னா கிளம்புறது. departed அப்படின்னா என்னென்னா கிளம்புறது, ஒரு இடத்துலேருந்து கிளம்புறதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிபார்ட்டட்னு சொல்லுவோம். சரியா? அப்போ மீனிங் வந்து டிபார்ட்டட், கிளம்புறது சொல்லுவோம். அப்போ ஆப்போசிட் என்னது? அரைவ்டு, வந்து சேர்றது. எக்ஸாம்பிளாக அவங்களே கொடுத்துட்டாங்க, த பஸ் லெஃப்ட் ஆன் டைம். டிபார்ட்டட்னா என்ன அர்த்தம்னா கிளம்பி போயிருச்சு, லெஃப்ட்டுன்னு அர்த்தம். வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அரைவ்டு, ரீச்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். த பஸ் லெஃப்ட் ஆன் டைம்ன்றது சினானிம், த பஸ் அரைவ்டு ஆன் டைம் அப்படின்றது ஆன்டனிம். ஓகே, இப்போ நம்ம மிச்சம் 4 சென்டென்ஸ்க்கு நம்ம பண்ணலாம். ஹி வாஸ் ப்ளீஸ்ட் அட் ஹர் பிஹேவியர். ப்ளீஸ்ட் அப்படின்னா ஹாப்பி, அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? ஹி வாஸ் ப்ளீஸ்ட் அட் ஹர் பிஹேவியர். இப்போ நம்மளோட ஆட்டிடியூட்ஸ், நம்மளோட செயல்கள்லாம் வந்து ஒரு நல்ல விதமாக இருந்தால் நம்ம பேரண்ட் என்ன பண்ணுவாங்க? தே வாஸ் ப்ளீஸ்டு பை அவர் ஆக்டிவிட்டீஸ். சரியா? நம்மளோட செயல்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சில நேரம் நம்ம என்னத்தையாவது தப்பான வேலை பண்ணி வச்சுட்டோன்னா அவங்க நம்ம வருத்தப்படுவாங்க, என்னடா என் பிள்ளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது சினானிம்ஸ் வந்து டிலைட்ஃபுல், டிலைட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள்,
அம்மா வந்து டிலைட் ஹாப்பி ஆயிடுவாங்க. நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் குட்டாக இருந்துச்சுன்னா ஹாப்பி ஆயிடுவாங்க. நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் பேடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஷி வாஸ் டிப்ரெஸ்ட் பை அவர் ஆக்டிவிட்டீஸ். சரியா? நம்மளோட செயல்களை பார்த்து என்ன ஆயிடுவாங்க? அவங்க டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. என் பிள்ளையே நான் இப்படி நினச்சேன், இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. சரியா? நம்மக்கிட்ட நல்ல மார்க் வாங்கணும் அப்படிலாம் எதிர்பார்த்துருப்பாங்க. நம்ம ஏதாவது 0 மார்க்கோ 5 மார்க்கோ 10 மார்க்கோ வாங்கினோன்னா உடனே கவலைப்படுவாங்க, டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. சரியாம்மா? சரி, இப்போ சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஹீ வாஸ் டிலைட்டட் அட் ஹர் பிஹேவியர். டிலைட்டட். ஓகேவா? இங்கே ஈடியில் கொடுத்துருக்கனால நம்மளும் ஈடி வேர்ட்ஸே க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆண்டனியும் பாருங்கள். ஹி வாஸ் டிப்ரெஸ்ட் அட் ஹர் பிஹேவியர். டிப்ரெஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. மிஸ் பின்னால் ஆன்சர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. வாட் ஹி டிட் வாஸ் மாரல். மாரல் அப்படின்னாலே குட்டுன்னு அர்த்தம். சரியா? நேர்மை நீதின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியோட வேர்ட்ஸுக்குள்ளே மாரல்ன்றது வரும். மாரல்னாலே குட், ஒழுக்கம் அப்படின்றது. வாட் ஹி டிட் வாஸ் குட் அல்லது ரைட்டியஸ். ரைட்டியஸ்ன்றது சரியான வார்த்தை. அடுத்து இப்போ ஆண்டனிம் என்னது? வாட் ஹி டிட் வாஸ் ஈவில். அல்ல, அவனோட செயல்கள் ஃபுல்லாக ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஈவில், தீமை நிறைஞ்சதாக இருந்துச்சு அப்படி சொல்கிறது. அடுத்து பாருங்கள். யூ ஷுட் நாட் ஒபே யுவர் டீச்சர்ஸ். உங்கள் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் ஒபே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் சினானிம் என்னது? யூ ஷுட் நாட் லிசன் டு யுவர் டீச்சர்ஸ். அப்படி இருக்கலாமா? நம்ம அப்படி இருக்கக்கூடாதுல, நம்ம ஒபே பண்ணணும். சரியா? அதுக்கு தான் ஆண்டனிமில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் நாட் டிஸ்ஓபே. உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து டிஸ்ஓபே பண்ணக்கூடாது, அவங்கள என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள். த ப்ராஜெக்ட் வாஸ் வெரி ஹார்டுன்னா என்னதுன்னா டஃப்பாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. அப்போ அதோட ஆப்போசிட் என்னென்ன? ஈஸி. ஓகேவா? அந்த ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஷி வாஸ் டிலைட்டட் அட் ஹர் பிஹேவியர். டிலைட்டோட ஆப்போசிட் என்ன? ஷி வாஸ் டிப்ரெஸ்ட் அட் ஹர் பிஹேவியர். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஹி டிட் வாஸ் ரைட்டியஸ். ஓகேவா? அந்த மாரல்ன்ற வேர்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரைட்டியஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டியஸ். அந்த ரைட்டியஸோட ஆப்போசிட் ஈவில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, யூ ஷுட் நாட் லிசன் டு யுவர் டீச்சர்ஸ். அதோட ஆப்போசிட் யூ ஷுட் நாட் டிஸ்ஓபே யுவர் டீச்சர்ஸ். டிஸ்ஓபே பண்ணாமல் இருக்கக்கூடாது, டிஸ்ஓபே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் வாஸ் வெரி டஃப்போட ஆப்போசிட் ஈஸி. ஓகே, இங்கே பாருங்கள். ஒரு குரூப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது நீங்களாக க்ரியேட் பண்ண போகிறீங்க. சரியா? இப்போது நம்ம ஒரு குரூப் 2 குரூப்பாக நம்ம இல்லை, இப்போ ஆளுக்கு ஒரு பிளேஸில் இருக்கோம் இல்லையா? அதனால் நீங்களே குரூப் 1 குரூப் 2 நீங்களாக க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள். இதில் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓல்டு, ஹாப்பி, பிரைட், பாட்டம், ஹியூஜ், ஷார்ப், ஃபுல் அப்படின்னு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். சொல்லிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சென்டென்ஸும் சொல்லணும். சரியா? குரூப் 1 வந்து ஒரு சென்டென்ஸ் சொன்னாங்கன்னா குரூப் 2 அதுக்கு ஆன்டனிம் சென்டென்ஸ் சொல்லணும். ஓகேவா? அந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்போசிட் இன் மீனிங். சரியா? ஆப்போசிட்டில் சொல்லணும். இப்போ பாருங்கள். மை ஹவுஸ் இஸ் பிக், மை ஹவுஸ் இஸ் ஸ்மால்னு குரூப் 2 சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். மை பைசைக்கிள் இஸ் ஓல்ட். அப்போ குரூப் என்ன சொல்லுவாங்க? குரூப் 2 என்ன சொல்லுவாங்க? மை பைசைக்கிள் இஸ் நியூ. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் ஹாப்பி, பிரைட், பாட்டம், ஹியூஜ் இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் நீங்களாக சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்கள். ஒர்க் ஷீட் 1ல் ரைட் எஸ் ஆன் த லைன் இஃப் த 2 வேர்ட்ஸ் ஆர் சினானிம்ஸ். நமக்கு கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து சினானிம்ஸாக இருந்துச்சுன்னா, நமக்கு கொடுத்துருக்க வேர்ட்ஸ் சினானிம்ஸாக இருந்தால் we have to use எஸ். சரியா? இல்லை ஆப்போசிட்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து சினானிம்ஸ் இல்லை அப்படின்னா நோன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். சரியா? பாருங்கள், நோன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். சினானிம்ஸ் இல்லைன்னா நோன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். சினானிம்ஸ்னால் எஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, சரி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பிக் அண்ட் ஸ்மால். இது என்னது? ஆன்டனிம்ஸ். சரியா? அப்போ ஆன்டனிம்ஸ்க்கு நம்ம என்ன போட சொல்லியிருக்காங்க? நோன்ற வேர்டு போட சொல்லியிருக்காங்க. நோ அப்படின்ற வேர்டை போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள்.
ஹாப்பி, சேடுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னது சினானிம் கிடையாது, ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? நோ. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஷார்ட், டால். இதுவும் எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ நோ. சினானிம்னா மட்டும்தான் நம்ம எஸ் போடணும். ரிச், புவர். அப்போ நோ. ஓகேவா? அடுத்தது சி, ஓஷன். சி, ஓஷன்லாம் சேம் மீனிங் தான். அப்போ இது என்னது? சினானிம்ஸ். ஸோ ஆன்சர் என்னது? எஸ். எஸ்ன்ற வேர்ட் போடணும். அடுத்து பாருங்கள், லாஃப், க்ரை. லாஃப்னா சிரிக்கிறது, க்ரைனா அழுகிறது. அப்போ ஆப்போசிட்டாக இருக்கா? அப்போ நோ, சினானிம் கிடையாது இது. நோ சினானிம். அடுத்து பாருங்கள், மீல்னாலும் ஃபுட்டுனாலும் சேம் தான், ஒரே மீனிங்காக இருக்கா? மீனிங்னா நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது, எம்டியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் மீனிங் கிடையாது. ஸோ நோ மீனிங், நோ சினானிம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஃபியூனா கொஞ்சம், மெனினா நிறையா, ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ நோ மீனிங், நோ சினானிம். அடுத்து பாருங்கள், டல்லாக இருக்காங்க, இல்லை ஷார்ப்பாக இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இதுவும் ஆப்போசிட்டாக இருக்குது, நோ சினானிம். ஓகேயாம்மா? ஓகே. இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க புக் இருக்கு இல்லையா, பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூல்னு புக்கு கொடுத்துருக்காங்களே, அதில் பேஜ் நம்பர் 29, 30, 31, 32 வரையும் நமக்கு இருக்குது. உங்களுக்கு நான் ஆன்சரும் கொடுத்துட்டேன். நீங்களாக ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்படி உங்களுக்கு தெரியலைன்ற பட்சத்தில் மட்டும் இதில் ஆன்சரை பார்த்து நீங்கள் அதில் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த ஆக்டிவிட்டியில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.